அங்கே சங்கிலியாண்டபுரத்தில் சுடுகாடு இருக்குது. அங்கே அந்த பக்கமே போக மாட்டோம் நாங்கள். காலையில் குளிக்கிறது அங்கே தான் போவோம். காலையில் எல்லாரும் வருவாங்கல்ல, 5 மணிக்கு மேலே போக மாட்டோம், பயப்படுவோம். ஸோ அங்கே போய் நைட்டு 11 மணிக்கு கூட்டு போயிட்டார். கூட்டு போய் ரவுண்டு போட்டு உட்காந்துக்கடா, எதுனா நான் பண்ணால் நீ பேச்ச உட்காரணும், வரக்கூடாது அப்படின்னாரு. சரி நான் பயம் வந்துச்சு. ஆகா அண்ணே நான் நாளைக்கு வரேன். இப்போ எப்படி தனியாக போவானார். அதுங்க அந்த சைக்கிளை கூட்டு வந்தார். உட்காந்து என்னமோ மந்திரங்கள் பண்ணார் சார். அதை நான் பார்த்து அவரை பார்த்து பிரமிப்படைஞ்சேன். என்னமோ சக்தி இருக்குங்கிறது புரிஞ்சு போச்சு எனக்கு. அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப அடக்க ஒடுக்கமாக சில விஷயங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சித்தர்கள்ட்ட எப்படி பேசணும், சித்தர்கிட்ட என்ன தியானத்தில் எப்படி உட்காரணும், சித்தர்கிட்ட அப்படிலாம் கேட்கணும். எந்த பக்கம் உட்காந்து சாமி கும்பிடணும், எந்த நேரத்தில் எந்த ஓரையில் வந்து அவங்கக்கிட்ட நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்லாம் சொன்னார். அதை அப்படியே கேட்டேன் சார். அப்போ ஒரு 20-21 வயசாச்சு. 20 வயசாச்சு. இப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு வரார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன வந்து திருச்சியில் சிலம்ப விளையாட்டை பார்த்து கூப்பிட்டு வரார். அப்போ நான் வந்து 71 ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 72 இந்தியா, 73 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிலம்பத்தில். அப்பா அப்போ வந்து என்னை கூப்பிட்டு போய் எனக்கு இந்தியன் ப்ரூஸ்லையும் பட்டம் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் உடம்பு காமிக்கிறேன் பாருங்க, அது அப்படியே வச்சிருப்பேன். அவர்கிட்ட போகும்போது அவர் வந்து என்ன அவருக்கு நல்லா பிடிச்ச காரணம்னா, நான் வந்து டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை பார்க்கணும், தண்ணி அடிக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அவர் அப்படியே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உட்கார அங்கேயே வந்துட்டார். காலைல பேப்பரை படிக்க வருவார். இப்படி உலகு கட்டியிருப்பார். பேப்பர் படிக்க பேப்பர் போட்டு அப்புறம் கத்தி சண்டை போட போவோம். கடலைக்கட்டை சுற்ற சொல்லுவார். கடலை டிஃப்ரெண்ட்டாக சுற்றுவார் அவர். அதை எனக்கும் சொல்லி தந்தார். இப்படிலாம் சுற்றுறானே. அப்போ அதெல்லாம் சுற்ற ஆரம்பித்தோம். அப்புறம் தான் ஒரு நாள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்டர் கிரவுண்டில் ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காரு. இன்னும் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போகிறார். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே கொண்டு போகும், யாரும் கூட்டு போக மாட்டார். அவருக்கு கூட இருக்கிறவங்க யார் கூட போயிருக்க மாட்டாங்க. நான் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் சார். உங்களை பார்த்து பேசணுமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணுவார். ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசிடுவார். பேசக்கூடாதுன்னா சொல்லி அனுப்பிச்சிடுவார். இல்லை பார்க்கலன்னு சொல்லிட்டுருவார். எவ்வளோ வேண்டிய ஆளுன்னு பார்க்க மாட்டார். அது மாதிரி அவர்கிட்ட நிறையா ஜட்ஜ்மெண்ட். இப்போ அவர் வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு போய், எனக்கு உள்ளனா அவங்க அம்மா படம் இருக்குது, 2-3 சித்தர்கள் படம் இருக்குது, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சார். இந்த விளக்கில் நம்ம அரிக்கன் லைட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து விளக்கு திரி போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ளே போனீங்கன்னா அப்படி வாசனை, அப்படியே ஒரு மோரம் கோயிலுக்குள்ளே போனால் கூட அப்படி இருக்குமா, அப்படி ஒரு வாசனை. அப்படியே 10 மாதம் உட்காந்து அப்படியே உட்கார்றாரு, தியானம் பண்ணுறாரு. கண்ணை திறக்கவே இல்லை அவர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்துருக்காரு. நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன அவர் உட்கார சொல்லலை இருக்கேன். கண்ணை முடிச்சு என்னடா உட்காரலையான்னாரு. இல்லையா அப்படின்னா. சரி இது பண்ணு, இது நல்லது அப்படின்னாரு. அப்போ தான் கண்ணாடி வச்சுருந்தார் அவர். கண்ணாடி முன்னாடி தான் அவர் பண்ணுறாரு. அதான் இப்போ இடையில நான் சொல்லியிருந்தேன், நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் யாரும் அவர் கண்ணாடியில் யோகா பண்ணுவார், கண்ணாடி முன்னாடி பண்ணுவார், யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் மட்டும் தான் பார்த்தவன். அந்த விளக்கு வச்சுட்டு அந்த விளக்கில் அப்படியே கண்ணை மூடுறார் சார். அவர்லாம் தோக்கவே இல்லை தெரியுமா வாழ்க்கையில்.